ஹாய் ப்ரோஸ், போன பாட்டோட செகண்ட் பார்ட் தான் இது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா AAA கேம்ங்கிறத பற்றி சரியான விளக்கங்களோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அது நமக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. ஏன்னா தமிழில் இந்த மாதிரி வீடியோஸ் யாரும் போடுறதில்ல அதிகமாக, அதனால். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரணும். ஏன்னா அதோட செகண்ட் பார்ட்டு தான். AAA கேம்ஸ்னு பார்க்கும்போது AAA கேம்ங்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது யூபிசாஃப்ட், ராக்ஸ்டார், ரெமெடி, அந்த மாதிரியான ஏகப்பட்ட கேமிங் ஸ்டூடியோஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டூடியோஸ்ல தான் அந்த மாதிரி AAA கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால கேம் டெவலப்மெண்ட் டைம் வந்து கொஞ்சம் நமக்காக கம்மியாகும். ஸோ அதனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நிறைய கேம் டெவலப்பர்ஸ் ஹையர் பண்ணுறது. அதனால தான் அந்த கேம்ஸ் அந்த லெவலில் அந்த தரமான கிராஃபிக்ஸோட, தரமான சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஒரு ரோலுக்கும் ஒரு ஒரு டீம் பிரிச்சிருப்பாங்க. 1000 பேரில் பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கு ஒரு 100 பேர், அந்த மாதிரி பிரித்து வேலை பார்ப்பாங்க. அதனால வந்துட்டு வேலை சீக்கிரமாகவும் முடியும், தரமாகவும் முடியும். நான் இந்த கம்பெனிஸை பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன். ராக்ஸ்டார் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் நிறையவே கண்டென்ட்ஸான வீடியோலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டான வீடியோஸ் வந்து யாருமே அவ்வளோவா போடுறதில்ல தமிழில். நானுமே பார்ப்பேன், இல்லாட்டி இங்கிலீஷில் வீடியோ போட ஆரம்பிச்சிடலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா தமிழில் அவ்வளோ ஓடவே மாட்டேங்குது. ஸோ அதனால தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி கேம் டெவலப்மெண்ட்டில் ஆர்வம், ஆனால் தனியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல வந்துட்டு ஏதாவது கேம் டெவலப்மெண்ட் கம்பெனியில் போய்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரோலை மட்டும் சூஸ் பண்ணணும். கோடிங்கா, இல்லை 3D மாடல் டிசைனரா, இல்லை வெறும் கான்செப்ட் ஆர்ட்டா, இல்லை மியூசிக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமே. ஏன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு அங்கே ஃப்ரீடம் இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஒரு கமாண்டுக்கு கீழே தான் வேலை பார்ப்பீங்க. அதனால் ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். நீங்களே எதுவும் பண்ண முடியாது. உங்கள் கையில் ஒரு பிளானை கொடுத்துருவாங்க, அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கான அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அங்கே வேலைக்கு ஆகாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இதுக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்த்தாகணும். ஆனால் அது மாதிரி இண்டி கேம்ஸில் கிடையாது. இண்டி கேம் ஸ்டூடியோஸ்னு சில இது இருக்குது. அதுலேயுமே ஹையர் பண்ணுறாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேம் ஜாம்ஸ் நிறைய அட்டன் பண்ணலாம். கேம் ஜாம்ஸ் என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக தெளிவாக போடுறேன், முயற்சி செய்கிறேன். ஒரு கேமுங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன பசங்க மட்டும் விளாட்றது கிடையாது. அது பெரிய ஆளுங்க யார் வேணாலும் விளாட்லாம். ஏன்னா படம் மாதிரி தான் கேமும் கிட்டத்தட்ட. அதாவது பார்த்திங்கன்னா கேமில் வந்துட்டு அதாவது படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், கேமில் வந்துட்டு நம்ம விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் கேரக்டரை, படத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஒரு ஸ்டோரி எழுதுறதுங்கிறதும் ரொம்ப பெரிய விஷயமானது. ஸ்டோரிக்குன்னே ரைட்டர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க இந்த கேம் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். பார்த்தீங்கன்னா படத்தை, அதாவது அவதார் படம் எடுத்த பட்ஜெட்டை விட வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு GTA 5. பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளவோ செலவு பண்ணி கேம் பண்ணாலும் நமக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு கம்பெனிஸுக்கு தெரியும். அதனால் அவங்க அவ்வளோவா செலவு பண்ணி போடுவாங்க. அதுவும் GTA கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ரிலீஸ் ஆன வருஷம் தான் கேம் ஆஃப் த இயராகவே வரும். அந்த மாதிரியான கிராஃபிக்ஸோட தரமாக செய்வாங்க ராக்ஸ்டார் கம்பெனிஸ். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதோட அந்த கண்டென்ட் முடியுது. நான் அடுத்த வீடியோவில் கேம் ஜாம்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும் 2025. அதுக்கப்புறம் கோடிங் எப்படி கற்றுக்கிறது, ஸ்டோரி எப்படி கேமுக்கு எழுதுறது, ஆப்டிமைசேஷன் என்ன, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வர சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சி நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ பாய் கோஸ்ட் ஸ்கோர்.